வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் போட்டாச்சு. 4 பிரிவுகளில் வழக்கு, 10/11 மாதிரி ஏற்கனவே 60 கேஸ் இருக்குது. 61வது கேஸ். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லிடுச்சு. ராகுல் காந்தியை மேலும் பெரிய ஆளாக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி. சூப்பர், இதை வரவேற்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, பிரியங்கா காந்தி மேலே ஏதாவது கேஸ் போடுங்கப்பா அப்படிங்கிற குரல் நிறைய மக்கள்கிட்ட இருந்து கேட்குது. ஏன்னா அவங்களையும் கேஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி இல்லாமல் போயிடும்ல. தொடர்ந்து நீங்கள் ஒருத்தரை அழிக்க பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அழிவீர்கள். இதுதான் தத்துவம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியினுடைய பதற்றத்தை காட்டுகிறது. வேகமாக எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ என்ன நோக்கம்? சனிக்கிழமை ஒரு வேளை கைது பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அவரை ரிமாண்டில் வைக்க போகிறீங்களா? பண்ணாலும் பண்ணுவாங்க. ஜனநாயகத்தில் ஒரு கரும்புள்ளி நிறையா வந்துருச்சு. டெய்லியும் கரும்புள்ளி தான் நாடாளுமன்றத்தில். அந்த அளவுக்கு இன்றைக்கி அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அலுவலகம் அடித்து உடைக்கப்படுதுன்னா உங்களுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? பிஜேபி ஆளுங்கிறதுங்கிற ஒரே காரணம் தானே. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிரியங்கா காந்தி மீது இவர்கள் என்ன வழக்கு போட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷா தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டார். அதையும் தாண்டி இன்றைக்கி பட்டியலின மக்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் மத்தியில் இது ஒரு வன்முறை கட்சி பிஜேபி அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போதாவது இந்திய மக்கள் புரிந்து கொண்டார்களேங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். இதை என்ன நடந்துட்டுருக்குங்கிறத பார்ப்போம். தொடர்ச்சியாக ராகுல் காந்தி மீது இப்போ நீங்கள் வழக்கு போட்டுட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்கிறது என்ன வழக்குன்னா, ராகுல் காந்தி கராத்தே தெரிஞ்சவராம். அதனால் திட்டமிட்டு தான் இதை பண்ணார். திட்டமிட்டு தான் அவரை போய் அடித்தார். அதுவும் இல்லாமல் சௌகான் இவ்வளோ பெரிய அடிமை ஆகிட்டாரே, முதுகெலும்பு இல்லாமல் இருக்கார் என்பது வருத்தமாகுது. மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருந்த சௌகான் பதவிக்கு என்ன வேணால் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டார். உங்களை முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு அடித்து உங்களை தூக்கிட்டு மத்திய அமைச்சராக போட்டிருக்காரு மோடி. இருந்தாலும் மோடிக்கிட்டு இருக்க விசுவாசத்தின் காரணமாக அதான் பதவிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு மனிதர்களை பாருங்கள் எப்படி இருக்காங்கும் போது தான் வருத்தமாகும். என்ன சொல்கிறாரு? ராகுல் காந்தி ஒரு குண்டரை போல நடந்து கொண்டார் அப்படிங்கிறாரு. நம்ம ஒன்றும் புரியல. ராகுல் காந்தி எங்கெங்கே குண்டர்? இது வரைக்கும் அந்த மாதிரியான அவர் நடத்தை யார்ட்டையும் செய்தியாளர்கிட்ட கூட கோபமாக பேச மாட்டார். ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். எல்லாரிடமும் அன்பு செலுத்துவார். இப்படி தானே ராகுல் காந்தியை பார்த்துருக்கோம். அப்போ அந்த ராகுல் காந்தியை குண்டரை போல் சித்தரிக்கிறார்கள் அப்படின்னா வெகுஜன மக்கள் நம்புவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவர்கள் எதை நோக்கி போயிட்டுருக்காங்க? சோனியா காந்தி ஆவணங்களை திருடி கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. நேரு ஆவணங்களை திருடி என்னென்ன சொல்கிறாங்க ஒரு 10 நாளில் இவங்க சொன்னது பாருங்கள். ஜான் சோரஸுக்கும் சோனியா காந்தி அங்கேருந்து நிதி கொடுக்குறாங்க. நியாய யாத்திரையுடைய ஃபண்டே அமெரிக்காவிலேருந்து தான் வருது. இந்தியா முழுக்க இருக்க கிறிஸ்டின்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் இது கிறிஸ்டினுடைய கட்சி, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வதேராவுடைய ஹஸ்பண்ட் நிறைய இடத்துல இப்போ சொத்து சேர்த்துட்டாரு. அதையும் தாண்டி இப்போ ராகுல் காந்தி அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் கராத்தே கற்றுருக்காரு. திட்டமிட்டு தாக்குதல் பண்ணியிருக்காரு. உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அப்புறம் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்துதல், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் எம்பியிடம் தவறாக நடந்து கொண்டல், இன்னும் சதித்திட்டம் தீட்டுதல், இப்படி நிறையா பிரிவில் போட்டிருக்கீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாத்தையும் போட்டு தேச துரோக வழக்கு, அவர் இந்தியரே இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்தார், என்ன வேணால் போடுறதுன்னு முடிவாயிடுச்சுங்க. என்ன வேணால் போட வேண்டியதானே. அதான் இன்றைக்கி கேட்டுட்டு இருக்காங்க. ரைட்டுங்க, எல்லாத்தையும் போட்டிங்க. பிரியங்கா காந்தி அப்படின்னோடனே அங்கே தான் ட்விஸ்ட்டு. நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். பிரியங்கா காந்தி மேலே போட்டிருந்தா என்ன இருக்கும்? ராகுல் காந்தி போட்டதுக்கே இன்றைக்கி இந்தியா முழுக்க நேற்றும் பெரிய தமிழ்நாட்டில் ரணகலம் ஆகிடுச்சு. இன்றைக்கும் இந்தியா முழுக்க போராட்டத்தை காங்கிரஸ் அறிவிச்சிருக்குது. இன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி மேலே நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்தீங்கன்னா அது பிஜேபிக்கு அதுக்கப்புறம் பிஜேபி அதை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில, பயங்கரமான பிரச்சனை தெரியும். எல்லாமே சொல்லியிருப்பாங்கள்ல உளவுத்துறையிலேருந்து எல்லாம், வேணாங்க தேவையில்லாமல் போட்டுறாதீங்க, இதான் நல்ல சான்ஸ்னு கூட நினச்சிருப்போம் பிஜேபி. அவங்க போடுறோம், இவங்க மேலேயும் ஒரு வழக்கு ஒன்று போட்டுருவோம். என்னது? பெண் எம்பி கிளை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ய முயற்சித்தார், போடுங்க கேஸ். போடுறதுன்னு முடிவாயிடுச்சு. போடவே இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ்னு கேட்குறாங்க. அந்த சிசிடிவியை ஓம் பிர்லா காட்டவே மாட்டுறாரு. ஓம் பிர்லா இப்போ ஒரு அறிவிப்பு, நாடாளுமன்றத்துக்கு வெளியில் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது. எங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில் போராட்டம் நடத்தாமல் எங்கே போய் போராட்டம் நடத்துறது? தமிழ்நாட்டில் போய் போராட்டம் நடத்துறதா? புரியவே இல்லை. சட்டசபை நடந்துட்டு இருக்குது. சட்டசபையில் ஒரு பிரச்சனை இருந்தால் வெளியில் வந்தோன்னு அவங்க உட்காருவாங்க. அதானங்க இது. இவ்வளோ நாள், அதான் பிரியங்கா காந்தி சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நேற்று ஏன் திடீர்னு இந்த வன்முறை வருது? ஏன்னா பிஜேபிக்காரங்க மொத்தமாக திரண்டு இந்தியாவில் உலகத்திலேயே யாராவது ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா எதிர்கட்சி தான் போராட்டம் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியை பதாகைகளை தூக்கி கொண்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னா யார்? அந்த பின்புலத்தில் என்ன நடக்கிறது? சிசிடிவி யார் ஆஃப் பண்ணா?
நம்ம இன்னும் கேட்கல, சிசிடிவி தான். சிசிடிவி பற்றி ஏன் பிஜேபி வாயே திறக்க மாட்டேங்குது? நேற்று இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். சிசிடிவியில் உள்ளது என்ன, ஏன் அதை வெளியில் கொண்டு வர மாட்டுறாங்க? எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டக்கூடியவர்கள் ஏன் இதை ஆதாரம் காட்டவில்லை? அப்போ நல்லாவே தெரியுது, இது பிஜேபியுடைய பிளானு. அழகாக நீங்கள் பண்ணுங்கள், உள்ளே வருவாங்க, தடுங்க, யாராவது ஒருத்தர் அப்படியே கீழே விழுங்க, நாங்கள் உடனே போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறோம், போச்சு இந்தியாவில் ஜனநாயகம் போச்சுங்கிறத பேச ஆரம்பிச்சிருவோம், எஃப்ஐஆர் போடுவோம், சனிக்கிழமை எஃப்ஐஆர் போட்டு ஒரு நாள் உள்ளே வச்சுருவோம். சொல்ல முடியாது. நீதிமன்ற காவலில் ஒரு 15 நாள் ராகுல் காந்தியை ரிமாண்டில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேணா ரொம்ப சொகுசாக வளர்ந்தவர் தாங்க மாட்டாருன்னு. ஏற்கனவே நேரு அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்தியாவின் உயர்ந்த செல்வ குடும்பத்தில் பிறந்த நேரு அவர்கள் எத்தனை வருடங்கள் சிறையில் கழித்தார் சுதந்திர போராட்டத்திற்காகங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் என்னங்க பேச்சுது? நேரு அவர்களோ அமித்ஷா அவர்களோ இந்த தியாகம்லாம் தெரியுமா? அமித்ஷா ஜெயிலுக்கு போனது எதுக்காக? அமித்ஷா ஜெயிலில் இருந்தார்ல, எதுக்காக ஜெயிலில் இருந்தார்? சுதந்திர போராட்ட தியாகியா? ஐயா மோடி அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியா? இல்லை சுதந்திரை பற்றி ஏதாவது தெரியுமா இவங்களுக்கு? முதல்ல சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கேற்காத இயக்கத்திலிருந்து வந்த இவர்களுக்கு பேசக்கூடிய தகுதியே இல்லையே. நம்ம ஆளுநர்லேருந்து அமித்ஷாலேருந்து சௌகான்லேருந்து இவங்கெல்லாம் யார்? முதல்ல நீங்கள்லாம் யார்? எங்கேருந்து வந்தீங்க? நீங்கள் கேட்க மாட்டோமா? நீ யார்? எங்கேருந்து வந்த? ஒரு சுதந்திரத்துக்காக போராட எத்தனை ஆண்டுகள் பழமையான கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு போராடிய கட்சி. காங்கிரஸ் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இல்லாமல் தடுத்துரும். காங்கிரஸ் முக்து பாரதம். எப்படியா காங்கிரஸ் முக்து பாரத் பண்ண முடியும்? நீயே வேறு நம்ம இவர் அமித்ஷா, நீங்கள் 2 பேரும் ஆளுவீங்க, நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கணும். குஜராத்லேருந்து வருவீங்க, எல்லாத்தையும் குஜராத்காரங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஜெயினுக்கு கொடுப்பீங்க. மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும்? அம்பேத்கர் மேலே உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? ஏன்னா அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு நீங்கள் தான் எழுதணும்னு சொன்னது யாருங்க? காங்கிரஸுங்க. இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் இருக்கானே பிஜேபி. நமக்கு தான் கோபமாகுது. ஏதாவது காமன் சென்ஸோட பேசுகிறீங்களா? அதாவது என்னென்னா, பெரியார் சொல்கிற மாதிரி சில பேரிடம் நாம் சண்டை போடக்கூடாது. சில பேரிடம் நம்ம சண்டை போட்டோம்னா என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட போய் சண்டை போட்டதாக போதா? அது ஒரு மாதிரியான நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்களான்னு சொல்லி ஒதுங்கிட வேண்டிதான். இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? முதல்ல வண்ணப்பொடிகளை தூவி நாடாளுமன்றத்துக்குள் ராகுல் காந்தி இருக்கும்போது வண்ணப்பொடி தூவிச்ச எதுக்கு? யாருக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல்? ராகுல் காந்தியோடைய உயிருக்கு ஆபத்துன்னெலாம் செய்திகள்லாம் வருது. நேற்று நடைபெற்ற சம்பவம் என்ன? இப்போ நம்ம இந்திய மக்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க நேற்று ராகுலை ஏதோ ஒன்று பண்ண பார்த்தாங்க, இவங்க இவ்வளோ பேர் நின்றுட்டு தப்ஸ்டார் ராகுல் அப்படி தானே பேசுகிறாங்க வெளியில். ஏங்க நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, அவர் எவ்வளோ பேர் இருக்காங்க? போலீஸ்லேருந்து எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. அவர் உங்களை அடிக்க பார்த்தாருங்கிறீங்களே, எதன நியாயம்? அது நியாயமான வார்த்தையா? சரி, ஆதாரத்தை கொடுக்கணும். ஆதாரத்தை இதுவரை காட்டலை. எல்லாத்துக்கும் ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய பிஜேபி இதுக்கே ஆதாரத்தை கொடுக்கவில்லை. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாடாளுமன்றம் அப்படின்னா, இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி முழுக்க அம்பலப்பட்டு போயிடுச்சு. அவங்க ஒன்று நினச்சாங்க, வேறு மாதிரி போயிடுச்சு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் விடுங்க, அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டார், முடிஞ்சு கதை. இந்தியா முழுக்க இதே பேச்சு. போராட்டங்கள், தீவிரமான போராட்டங்கள். இங்கே விசிக ரயில் மறியல், திமுக மறியல், போகாத ஜனங்களுக்கு கூட போயிடுச்சு. ஐயோ பேசிட்டாரே. அப்போ ஒரு பட்டியலின இளைஞர் மத்தியில் என்ன மாதிரி நிலைமை வரும்? என்னப்பா, நம்ம அவதார புருஷனாக நினைக்கக்கூடிய அம்பேத்கரை இந்த மாதிரி பேசிட்டாங்க இவங்க. யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? பட்டியலின மக்கள் இடத்துல எப்படி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? நம்ம வெகுஜன மக்கள்கிட்டையும் கோபம், பட்டியலின மக்களை பற்றி மட்டும் பேசுகிறோம். அந்த ஓட்டு பயம் காரணமாகத்தான் பிஜேபி இந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கு, தரம் தாழ்ந்து போயிருக்கு. அதை மடைமாற்றம்னா என்ன பண்ணோம்? ராகுல் காந்தி ஒருத்தர் அடித்தார், கீழே விழுந்தார். நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் அசிங்கமாக இல்லைங்க? உலகத்தில் பார்த்துட்ருக்காங்களா? இப்படியாங்க உள்ளுக்குள்ளே அதாவது விவாதங்களில் சண்டை நடக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையா? முதல்ல நீங்கள் எதுக்கு பதாகையோட போனீங்க? அதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு நீங்கள் வாங்க பேசுவோன்னு சொல்கிறது தாங்க பண்பட்ட மனிதர்கள். காந்தியாரோ நேருவாரை போல இவர்களை நம்ம நினைக்க முடியாது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க இல்லை, ரொம்ப மட்டமான ஆளுங்க. அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா என்னங்க நினைக்குது? உள்ளே போகிறாங்க, அதை நீங்கள் தடுத்து, அவங்க உள்ளே தானேங்க போகிறாங்க, என்னங்க பண்ணுறாங்க? வேறு எதாவது பண்ணாங்களா? நேற்று உள்ளே போகிறத தடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு உரிமையான வீடு, 10 பேர் வெளியில் நின்று வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னா நவருங்க உள்ளே போகிறோன்னு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இல்லை நாங்கள் அப்படியே வெளியில் நிற்கிறோன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அப்போ இவர்கள் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சித்தார்கள். கலவரத்தை பண்ணக்கூடிய காவி கூட்டம் தான் இவர்கள். இந்தியா முழுக்க இவர்கள் பண்ண கலவரம், பாபர் மசூதி இடிச்சதுன்னு ஆரம்பித்து வரலாறு இவர்களை மன்னிக்காது. தொடர்ந்து சொல்கிறோம், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. மோடி, அமித்ஷா இவர்களுக்கெல்லாம் காலம் நல்ல தீர்ப்பை சொல்லும். இந்த பிஜேபி கும்பலுக்கு காலம் நல்ல தீர்ப்பை சொல்லும். தேவையில்லாமல் ஒருத்தரை சீண்டி போன தடவை நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கிறது ஊருக்கே தெரியும். மகாராஷ்டிராவில் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஜிகினா வேலை காட்டிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது.
உங்களுக்கும் வயதாகி கொண்டே போகிறது. நீங்கள் வந்து 1000 வருஷத்துக்கெல்லாம் யோசிக்கிறீங்க, 1000 வருஷம் யோசிக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இன்றைக்கி திமுக சொன்ன மேட்டர் தான் நம்ம சொல்கிறோம். கடவுள் இருக்காருப்பா, கடவுள்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு கண்ணில் பார்த்த கடவுள் அம்பேத்கர் தான், அவரை நாங்கள் கொண்டாடுறோம், முடிஞ்சு போச்சு. இது எங்கே உங்களுக்கு வந்தது? மறுபடியும் இந்துக்களே ஒன்று கொடுங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்துக்களே ஒன்று கூட மாட்டார்கள். இவர்கள் சொல்கிறது இந்துக்கள்லாம் யார்? எந்த இந்துக்கள் வருவாங்க? யார் இன்றைக்கி போராட்டத்துக்கு வருது? சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதாரண மக்கள் தான் போராட்டத்துக்கு வருவாங்க. அம்பானியும் அதானியும் பணக்காரங்கள்லாம் வந்து நடுரோட்டில் போராடுறாங்களா? நடுத்தர மக்கள் போராடுறாங்களா? ஏழை மக்கள் தான் போராடுவாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கரையே நீங்கள் இழிவுபடுத்தினீங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போ இப்படி வருவாங்க? காசு கொடுத்தா வந்துடுவாங்களா போராட்டத்துக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது பரவ பிஜேபி ஒரு பெரிய ஆபத்தில், ஏற்கனவே ஒரு ஆபத்தான கட்சி, ஒரு ஆபத்தை நோக்கி இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறது. அமைதியாக இருக்காரு பாருங்கள். யார்? நிதிஷ் நாயுடு. அவங்கள நினச்சா தான் ரொம்ப பாவமாகுது. ஐயா, பதவிக்காக என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறீங்களே ஐயா? இங்கே நம்ம எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரே மேட்டரில் முடிச்சிட்டார். அமித்ஷா பேசியதற்கு வந்து ஜெயக்குமார் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டார். அவருடைய கருத்து என்னோட கருத்து. ஏங்க நீங்கள் கருத்து சொன்னால் முத்து விழுந்துருமா வாயிலேருந்து? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மறுபடி சொல்கிறோம், இது வந்து அதிமுகவில் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பட்டியலின மக்கள் ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக. இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அரசியலாக பண்ணுறீங்க. பிஜேபிக்கு பயந்துட்டு இருந்தால் அவங்களோட கூட்டணிக்கு போங்க சார். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதுக்கு உங்களுக்கு ஆதரவாக ஒரு 10 யூடியூபர்காரங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க ரொம்ப புகழ்ந்து. நம்மளும் நீங்கள் டெவலப் ஆவீங்கன்னு நினச்சேன். டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக அடமலை தான் காட்டில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி மீதும் சோனியா காந்தி மீதும் கூட இவர்கள் திசை திருப்புவார்கள். அதற்கான வேலை நடந்துட்டு இருக்கிறது. ஏன் இது வரைக்கும் திருப்பலைன்னா, இப்போவே இந்தியா ஃபுல்லாக கலைபரம் ஆகிட்டு இருக்குது. இந்த கலைபரம் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரவுடித்தனம்லாம் இயற்கை தானே. அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, ஓட்டு போச்சே, இது பெருசாக ஆக இந்த இஷ்யூ மறையல. அதுதான் இவர்களுக்கு பெரிய கொந்தளிப்பு. நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பண்பட்ட மனிதர்கள், காந்தியார்லேருந்து நேரு அவர்கள்லேருந்து வல்லபாய் பட்டேல்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள். அப்படி அவர்கள் இருந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்க பாருங்கள், அவங்க பேசுகிற பேச்சை பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சுமித் இரானி வந்து எங்களை பிளைன் கேஸ் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு உறுப்பினர் வந்து என்கிட்ட அவதூறாக நடக்க முயற்சித்தார். இதெல்லாம் ஒரு பண்பட்டவர்கள் பேசக்கூடிய பேச்சா? நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி பண்ணிட முடியுமா? ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த மாதிரி சொன்னதுக்கு தானே ராகுல் காந்தி சுமித் இரானி எந்த சர்மா வந்து தோக்கடிச்சார். இப்படி தவறுகளுக்கு மேல் தவறுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பாக அவர்கள் தண்டிப்பார்கள். கடவுள்னு ஒருத்தர் இல்லை என்றாலும் கூட இயற்கை கண்டிப்பாக தன்னுடைய எதிர்வினையாற்றும். ஏன்னா ஓரளவுக்கு மேலே தாங்காதுங்க. இதுக்கும் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறீங்களே, உங்களை என்ன தான் நம்ம பண்ணுறது? இதுக்கும் சில பேர் பாரத் மாதா கி ஜெய் ஒன்று நம்ம அண்ணாமலை சொல்கிறார். ஏன்னா ரொம்ப படித்தவரில் அவர் ஒன்றும் தப்பாக பேசலையே. தப்பாக பேசாமல் என்ன பண்ணார்? சரியாக பேசிட்டாரா? அதாவது சொல்லுங்கள். இல்லை சரியாக தான் பேசினார், சூப்பராக பேசினார். இந்த மாதிரி ஒரு பேச்சே இல்லை. நாடாளுமன்றத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது இருக்கா ஏதாவது? அதனால் மக்களே பார்த்து திருந்த வேண்டும். மக்கள் உஷாராயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய பதட்டம் அப்படிங்கிறது, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கலக்கிறார். இந்த ஒரு மேட்ரு மொத்தமாக போச்சு. பட்டியலின மக்கள் ஒழிச்சு டெல்லி தேர்தல் அடுத்த மாதம் அறிவிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில். அந்த பக்கம் பார்த்தா நிதிஷ்குமார் மெரசலில் இருக்கார். இந்த வீடியோவை இவங்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் நம்ம ஸ்கொரிக்கி பேசுவாங்க சார், இந்த வீடியோ நீக்கி ஆகணும்னு. சமூக ஊடகங்கள்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் அவ்வளோ விஷயம் நீக்க முடியாது. பிஜேபிக்கு ஒரு எண்டு கார்டு போடுறது நிச்சயம். பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.